பைசன் திரைப்படத்தை பற்றி போன வீடியோலேயே நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அந்த வீடியோவை இன்னும் யாரும் பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி எப்படி நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய கருத்தை வந்து இப்படி வீடியோ மூலமாக தெரிவிச்சிட்ருக்கோமோ அதே மாதிரி ஒரு புதிய பரிமாணமாக வாட்ஸ்அப்லேயும் நம்ம சேனலை வந்து தொடங்கியிருக்கோம். அதில் நிறையா விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஆதரவுன்றது எனக்கு ரொம்பவே தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஆதரவு தாங்க. கடந்த ஒரு வாரமாகவே சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்ட திரைப்படம் தான் இந்த பைசன் காலமாடன். ஏன்னா அந்த படம் கொடுத்த தாக்கம் அப்படி. இந்த படத்தை பலர் கொண்டாடுறாங்க, ஏதோ அவங்களே ஜெயித்த மாதிரி இந்த படத்தை வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த படத்தோட கதையே அதுதான். ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த இளைஞன் எப்படி பல தடைகள் பல இன்னல்களை கடந்து ஒரு பெரிய கபடி வீரன் ஆகிறான், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்குறான்றது தான் கதை. இந்த கதையை பல பேர் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. இன்னொரு குரூப் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அமுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் ஜாதின்னு படம் எடுப்பீங்க அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு குரூப் இருந்துட்டு வருது. அதை பற்றி நம்ம பேச வரல. நம்ம முக்கியமாக நோட் பண்ணுற விஷயம் என்னன்னா, திருநெல்வேலியில் மாரி செல்வராஜ் மற்றும் படக்குழுவினர்கள்லாம் படம் பார்க்க வந்தப்போ அந்த மாரி செல்வராஜ் பேசும்போது அவரை நோக்கி பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப அபத்தமான கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. அவரை ஏதோ டென்ஷன் பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும், அந்த நோக்கத்திலேயே மாரி செல்வராஜை குடையிற மாதிரி நிறையா கேள்விகள் கேட்கப்படுது. இன்னும் எத்தனை காலத்துக்கு சார் ஜாதியை வச்சே படம் எடுப்பீங்க, உங்களுக்கு ஜாதியை தவிர எதுவுமே தெரியாதா, ஏன் சார் நீங்கள் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி பேசலை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அவரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதை பக்குவமாக எந்தவித டென்ஷனும் காட்டாமல் அவர் மூஞ்சிலே ஆனால் தெரிஞ்சிச்சு, என்னடா இப்படி கேட்குறாங்க, நம்மளை குடைகிறாங்களா, நம்ம பேச வைக்கிறாங்களா அப்படின்ற அவரோட மூஞ்சில் அந்த பதட்டம் தெரிஞ்சாலும் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார். இதுக்கும் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலியில் வச்சே இப்படி பத்திரிகையாளர்கள்லாம் அவரை வந்து அடித்து அவரை பற்றின ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்ச்சியில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தனுக்கு சொந்த ஊர்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு தனுஷ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இட்லி கடைன்ற ஒரு படம் எடுத்தார். அவரோட சொந்த ஊரில் தான் எடுத்தார் அந்த படம். சொந்த ஊரை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பார். கிராமம் மாதிரி ஒரு இடம் இருக்குமா, கிராமத்தில் வந்து எல்லாம் வாழணும், எல்லாம் வந்து இப்படி வந்து குடும்ப தொழிலில் வந்து இறங்கிடணும், அந்த ரேஞ்சுக்கு தனுஷ் பேசியிருப்பார் இட்லி கடையில். அது தனுஷ் பார்த்த கிராமம். தனுஷ் வந்து என்ன சொல்ல, அவர் கிராமத்திலே வளர்ந்தவர் கிடையாது, லேட்டராக வந்து ஒரு சிட்டியில் போய் வளர்ந்த ஒரு நடிகர். அவருக்கு வந்து கிராமம் ஒரு சொந்த ஊருன்றது ஒரு எமோஷன். அவர் வந்து பாட்டி தாத்தா அப்பத்தா அம்மாச்சி எல்லாம் அப்படி இருக்கிற ஒரு கிராமத்தை ஒரு பெருமையாக சொல்கிறாரு. அது தனுஷ் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த ஒரு அழகான கிராமம். இது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கிராமம். அது அவர் ஊர் பேர் எனக்கு தெரில, மாரி செல்வராஜ் ஊர் பேர். அவர் பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. அந்த திருநெல்வேலியில் பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு, பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு. ஸோ வந்து அவருக்கு அந்த சொந்த ஊர்னாலே ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ நம்மளை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்ற ஒரு பதட்டம் அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள பொறுத்தவரை சொந்த ஊருன்றது ஒரு நரகம் மாதிரி. ஏன்னா அவங்க சாதியால் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பல இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மாரி செல்வராஜ் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது டோட்டலாக வேறு. அதனால இந்த மாதிரியான கேள்விகளே ரொம்ப ஒரு அபத்தமான கேள்விகளாக வந்து நான் பார்க்குறேன். இதே இது கான்ட்ராஸ்ட்டாக அரசியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நோக்கி எப்போயுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான கேள்விகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அப்யூசிவான கேள்விகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அவரை நோக்கி வந்து ரொம்பவே அவரை வச்சு எப்படா நம்ம கண்டென்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அவரை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஏன் இப்போ சமீபத்தில் கூட அவர் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து வேணும்னே ஊடால நிப்பாட்டி அவரோட தொண்டர்களோட வந்து சண்டையில் ஈடுபடுறான். சண்டையில் ஈடுபட்டதை வச்சு தொண்டர்கள் ஒரு ஆவேசத்தில் அடிச்சிட்டாங்க. அதை அடித்ததை நான் நியாயப்படுத்த வரல, இருந்தாலும் அதை வந்து பயங்கரமாக அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் ரொம்பவே ஒரு தப்பான நரேட்டிவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அதாவது திருமாவளவன் தான் ஆள் செட் பண்ணி அடித்தார் அந்த ரேஞ்சுக்கு. முக்கியமாக வந்து பாலிமர் சேனல்ன்ற ஒரு சேனல், அந்த சேனல்காரங்கெல்லாம் சோத்தில் உப்பு போட்டு திம்பாங்களான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. அப்படி அவரை பற்றி அவ்வளோ இந்த டெம்ப்ளேட்டே அவரை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான டெம்ப்ளேட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது. இன்றைக்கி அந்த தலித் சமுதாய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள்.
அவர் பல பேரை வந்து இங்கே எஜுகேட் பண்ணியிருக்காரு. அவர் மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. இந்த கூட்டணி தர்மம்ன்ற பேரில் பல விஷயங்களுக்கு வந்து தலையசைக்கிறாருன்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவர் மேலே பல நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை பற்றி ஒரு தப்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, இப்படி ஆள் வச்சு அடிச்சுட்டு இப்படி நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணுற வேலையை தொடர்ந்து இந்த மீடியாக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மீடியா செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய வேலையாக இருக்குது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இப்போது நீங்கள் மாரி செல்வராஜை நோக்கி கேட்ட கேள்விகள் மாதிரி என்னைக்காச்சும் மணிரத்னம், சங்கர், கமலஹாசன் மாதிரியான ஆட்களை நோக்கி நீங்கள் என்னைக்காச்சும் கேட்டிருப்பீங்களா? மணிரத்னம் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய படங்கள்லாம் வாழ்வியல் படமாகவே இருக்காது. ஏதோ ஒரு யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி அவருக்குன்னே தனியாக ஒரு உலகம் இருக்கும், அதில் நடக்கிற மாதிரியான படங்கள் தான் அவர் தொடர்ந்து எடுத்துகிட்டு வருவார். உதாரணத்துக்கு ஆயுத எழுத்து படம் எடுத்துக்கோங்களேன், ஸ்லம்மில் இருக்கவன் தான் இப்படி தான் இருப்பான், ரவுடியாக தான் சுற்றுவான், அவனை நம்பி ஒரு பொண்ணு போனால் இப்படி தான் வந்து கொடுமைப்படுத்துவான்ற மாதிரியான காட்சி அமைப்பு அந்த படத்தில் இருக்கும். அதே மாதிரி ரோஜா படத்தில் வில்லன்னா பாகிஸ்தான் தான். ரோஜா மட்டும் கிடையாது, பம்பாய், காற்று வெளியீடு எல்லா படத்துலையும் வில்லன்னாலே நமக்கு பாகிஸ்தான் தான், முஸ்லீம்ஸ் தான் வில்லன் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் மணிரத்னம் படத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து இலங்கையில் மீனவர்களை சொல்கிறதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது, சீனாக்காரன் ஆக்கிரமிக்கிறான் அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது, வில்லனாலே பாகிஸ்தான் தான், எங்களுக்கு பாகிஸ்தான் தான் எதிரி. அந்த மாதிரி தான் மணிரத்னமோட படத்தில் இருக்கும். அதே மாதிரி தக் லைஃப் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லீகல் அஃபேரை போய் வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருப்பார். அதாவது கள்ளக்காதல் வந்து புனிதமானதுன்ற ரேஞ்சுக்கு அந்த படத்தில் வந்து கமலும் சரி மணிரத்னமும் சரி அதை வந்து பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. மீடியாலையும் பல டேரக்டர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக சினிமாவில் பாரதி ராஜா அவர்களானா பாரதி ராஜான்பாங்க, பாரதி ராஜா படம் அப்படின்ட்டு, பாக்கியராஜ் படம் பாக்கியராஜ் படம் அப்படின்றா. ஆனால் மணிரத்னம் படம்னா மணிசார், மணிசார்ன்னு தான் இந்த மீடியா வந்து கட்டமைச்சிருக்கார் பேரை, மணிசார். ஆஹா எவ்வளோ பிரம்மாண்டமான இயக்குனர், ஆஹா கேமரா என்ன மாதிரி ஆங்கிள் வைக்கிறார், அச்சா இவங்களுக்கு பாலு மகேந்திராலாம் கண்ணுக்கு தெரியாது, மணிசார் கேமரா எப்படி இருக்குது, ஆஹா மணிரத்னம் வேற ஆள்றா, இந்த படம் உனக்கு பிடிக்கலையா நீலாம் முட்டாப்பைய அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்மளை முட்டாப்பையிலாக்குவாங்க. மணிரத்னம் படத்தை நம்ம குறை சொன்னோம்னா நம்ம முட்டாப்பைய, அதை வந்து தக் லைஃப் வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இப்படி தான் மீடியா வந்து மணிரத்னத்தை வந்து ஊதி ஊதி பெருசாக்குச்சு. அதே மாதிரி கே பாலச்சந்தர், கேபி சார், அவங்கெல்லாம் வந்து சார் கூப்பிட்டு மரியாதை. இதே சாதாரண ஒரு நல்ல இயக்குனர்களாக இருப்பாங்க, ஒரு மாஸ்டராக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பாரதி ராஜா படம் பாக்கியராஜ் படம், அப்படி தான் இந்த மீடியாக்கள் வந்து காலங்காலமாக வந்து எழுதிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு மீடியாக்காரனாச்சும் கேட்டிருப்பானான்னு தெரியலை, மணி சார் உங்கள் படத்தில் வந்து இப்படி ஈழ விடுதலைக்கு எதிராக வந்து பேசியிருப்பீங்களே, கன்னத்தில் முத்தமிட்டால அது நியாயமா அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இப்படி வந்து கள்ளக்காதலை வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் என்ன விதமான விஷயம் சார், இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மணிரத்னத்தை நோக்கி ஒரு ப்ரெஸ்காரன் கேள்வி கேட்டிருப்பானா? இந்த மீடியாக்காரனுங்க காலங்காலமாக பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்ன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஜெமினி கணேசன்ட்டு ஒரு நடிகர் இருந்தார். அவர் இந்த மீடியாக்காரவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, காதல் மன்னன், அவரை மாதிரி ஒரு நடிகர் அழகாக இருக்க முடியுமா, அவ்வளோ அழகாக இருக்காருங்க, அவரை நோக்கி பல பெண் ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்கன்ற மாதிரி அவரை பற்றின ஒரு கட்டமைப்புன்றது இருக்கும். ஆனால் அவரோட ரியல் லைஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-3 கல்யாணம் பண்ணி அவங்களையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வாழ்ந்த ஒருத்தர் காதல் மன்னன். அதே மாதிரி கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதல் இளவரசன். யார், 2 கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு லிவிங் டுகெதர் அதையும் வந்து தள்ளி விட்டுட்டு வந்த ஒருத்தர் காதல் இளவரசன். ஆனால் சிம்புன்ட்டு இவங்க மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்புவை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டீப்பாக அந்த மீடியான்றது வந்து இறங்கியிருக்கு. அதாவது அவரை வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, ப்ளே பாய் அந்த ரேஞ்சுக்கு, அவரோட எந்த ஹீரோயின் நடித்தாலும் அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து கிசு கிசு இருக்குன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளில் மீடியா நிறையாவே இறங்கியிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் இந்த பார்ப்பனியம். நம்ம கமலஹாசன் படம் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒன்றும் புதுசாலாம் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு ஒன்றும் சொல்லலை. தேவர் மகன்ட்டு ஒரு படம் எடுத்தார், அதில் முழுக்க முழுக்க சாதி பெருமை பேசக்கூடிய கருத்துக்களாக தான் இருக்கும். கடைசியில் போய் பிள்ளை குட்டியை போய் படிக்க வைங்கடான்ட்டு பூசி முழுகிற மாதிரியான ஒரு கருத்துள்ள திரைப்படமாக தான் இந்த தேவர் மகன்றது வந்து இருக்கும். அதே மாதிரி குருதி புனல்ன்ட்டு ஒரு படம் எடுத்தார், அதில் வந்து முழுக்க முழுக்க அரசு பயங்கரவாதத்துக்கு ஆதரவான படமாக இருக்கும். அதாவது இந்த போலீஸ்காரவங்க தாக்குதல்லாம் நடத்துகிறாங்கல்ல, அந்த விடுதலை படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, அந்த அரச பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக தான் அந்த படம் இருக்கும். விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை தான் அந்த படத்தில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்படி முழுக்க முழுக்க விஷமான ஒரு கருத்துள்ள ஒரு திரைப்படம் தான் அந்த குருதி புனல்.
அதே மாதிரி விருமாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சமுதாயத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு சமுதாயம் வந்து பெருமாளை கும்பிடுவாங்க, நாமம் போட்டிருப்பாங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் நல்லவங்க, அதாவது வைணவர்கள் நல்லவர்கள். இதே ஒரு சமூகம் பட்டை அடிச்சுட்டு இது பூசியிருப்பாங்க, குங்குமம் பூசியிருப்பாங்க. அந்த சமூகத்தில் இருக்கவங்களாம் முட்டா பயலுங்க, முரடங்க, அவங்களுக்கு வந்து ஈவரக்கமே இல்லாமல் எல்லாத்தையும் கொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை பெரிய அறிவாளி மாதிரி காட்டிட்டு இன்னொரு சமூகத்தை ரொம்பவே வந்து கம்மியாக அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த விருமாண்டின்ற படம் வந்து கமலஹாசன் எடுத்திருப்பார். இப்படி அவருடைய படங்கள்லாம் ஒரு தவறான விஷமான கருத்துக்கள் நிறையாவே இருந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் படத்தில் ஏன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, மேக்கிங் சூப்பராக இருக்குது, நிறையா சாஃப்ட்வேர்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கமலஹாசன் கொண்டு வந்திருக்காருன்ட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பசிக்குதுன்றதுக்காக சாணியில் இருக்கக்கூடிய அரிசியை நம்ம வந்து பொறுக்கி திங்க முடியும்? அந்த படத்தோட அடிப்படையே வந்து சரியில்லாதப்ப அதில் அழகியல் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் ஒரு மலம் தானே. அதே மாதிரி விசுன்ட்டு ஒரு இயக்குனர் இருந்தார். அவரோட படங்கள்லாம் டெய்லாக்லேயே வந்து விஷமான கருத்துக்கள் நிறையா இருக்கும். எப்படின்னா, நான் 1967க்கு அப்புறம் பேண்ட்டு போடுறதே நிப்பாட்டிட்டேன் அப்படின்பாரு. நம்ம நல்லா ஒத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 1967க்கு அப்புறம் தான் திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சியில் தான் வந்து பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு சட்டசபை வந்து உருவாக்கப்படுது. அதாவது அந்த ஒரு மினிஸ்டர்ஸும் பார்ப்பனர்கள் கிடையாது, பார்ப்பனர்கள் இல்லாத ஒரு கட்சி வந்து என்ன ஆட்சிக்கு வருது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பேண்ட்டு போடுறதே நிப்பாட்டிட்டாராம். இப்படி முழுக்க விஷமான கருத்துக்கள்லாம் விசு அவர்கள் படத்துலலாம் வந்து இருந்திருக்கு. இப்படி எந்த பத்திரிகையாளராச்சும் கமல்ஹாசன்கிட்ட போய், சார் இப்படி வந்து உங்கள் படத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்களே, விருமாண்டியில் ஒரு சமூகத்தை உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டியிருக்கீங்களே, இது என்ன விதமான நியாயம், இதுக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதே மாதிரி விஸ்வரூபம் படத்தில் நீங்கள் அமெரிக்கா பல விதத்தில் வந்து பயங்கரவாதிகளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரேலுக்கு ஒரு பக்கபலமாக அமெரிக்கா இருந்துட்டு வருது. இப்படி பல விதத்தில் அமெரிக்கா வந்து ஒரு மோசமான நிலைப்பாட்டை எடுக்குது. இதை பற்றி உங்களோட பதில் என்ன சார்? நீங்கள் விஸ்வரூபம் படத்தில் இப்படி அமெரிக்கா ஒரு புனிதர் மாதிரி காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்களா? இந்த பத்திரிகை துறைன்றது அவங்களுக்கு சாதகமான ஆட்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஊதி பெருசாக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு எதிரான ஆட்கள், இப்போது பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்களை எவ்வளோக்கு எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள நோக்கி தப்பான நரேட்டிவ் செட் பண்ணுற வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலேருந்து இதுக்கான பணிகள் பயங்கரமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஷங்கர் வந்து பெரிய இயக்குனர், பிரம்மாண்ட இயக்குனர், ஆஹா ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுக்குறாரான்னு சொல்லி பெருசாக பேசும். அவருடைய படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். அவருடைய படத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பானா, சார் நீங்கள் ஊழலுக்கு எதிராக படம் எடுக்கிறீங்க, ஆனால் உங்கள் படத்துக்கே வந்து 100 கோடி 500 கோடி 1000 கோடின்ற பட்ஜெட்டில் வந்து படம் எடுக்கிறீங்க, ஒரு பாட்டுக்கே 10 கோடி செலவு பண்ணுறீங்க, இதுக்கு பேர் என்ன சார்? அந்த படமும் ஓட மாட்டேங்குது பெருசாக, ஒரு பாட்டுக்கு போய் 10 கோடி செலவு பண்ணுறீங்களே, இதுக்கு பேர் என்ன சார்? நீங்கள் தான் ஊழலுக்கு பேசுகிற ஆளா? அந்த ரேஞ்சுக்கு ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் சங்கரை நோக்கி கேள்வி கேட்டிருப்பாரா? அதே மாதிரி ஏன் சார் வந்து சிலம்பில் இருக்க ஆளெல்லாம் வந்து நீங்கள் போய் ரவுடியாகவே காட்டுறீங்க அப்படின்ட்டு சங்கரை நோக்கி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருப்பாங்களா? மாட்டாங்க. அதே மாதிரி முருகதாஸ்னு ஒரு இயக்குனர் சர்க்காருன்னு சொல்லிட்டு அபத்தமான ஒரு படம் எடுத்தார். அதில் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இலவசத்தால் தான் மக்கள் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அரிய வகை கருத்தை சொல்லியிருப்பாரியா. ஒரு பெரிய கருத்து அது. அதை பார்த்துட்டு நம்ம விஜயண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிரைண்டரு மிக்சியெல்லாம் தூக்கி உடைச்சாங்க, டிவியெல்லாம். அப்படி ஒரு கருத்தை சொன்ன ஒரு படம் தான் அந்த சர்க்கார். அந்த படத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் வந்து முருகதாசன் நோக்கி கேட்டிருப்பாரா, சார் இப்படி வந்து அது இலவசம் கிடையாது, அது வந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, மக்களுக்காக அரசாங்கம் பல நலத்திட்டங்களை அவங்களோட உயர்வுக்காக தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர இது இலவசம் கிடையாது, இதை நீங்கள் தப்பாக காட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளராவது முருகதாஸை நோக்கி இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களா? அதே மாதிரி இதே முருகதாஸ் என்ன படம்னா, கத்தின்ற ஒரு படத்தில் வந்து 2G அப்படி அதை பற்றி ஒரு வசனம் வச்சுருப்பார். 2G அப்படின்னா என்ன சார், காசாக்கி பார்க்குற ஊர் சார் இது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி 2G அந்த வழக்கே முடிவுக்கு வந்து குற்றமற்றவர்கள், அதாவது இந்த கேஸில் இருந்த கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் குற்றமற்றவர்கள், நிரபராதிகள்ன்ட்டு சொல்லிட்டு தீர்ப்பே வந்துருச்சு. அந்த டெய்லாக்கு அப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கு, அந்த டெய்லாக் வச்சதே தப்பு, ஏன்னா அது ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கேஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு டெய்லாக்கை நீங்கள் வச்சுருக்கீங்களே, எந்த ஆதார அடிப்படையில் சார் நீங்கள் வச்சிங்க, இப்படி வைக்கலாமான்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர்
முருகதாஸை நோக்கி கேள்வி கேட்பாரா? அவ்வளோதாங்க இந்த பத்திரிகை துறை பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்ன்றதே. முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தன்மை நிறைந்ததாக தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டியிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து பத்திரிகை துறையில் வந்து புதுசாக வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள், பார்ப்பனிய சித்தாந்தம் உள்ளவர்கள் தான் நிறையா பேர் இந்த பத்திரிகை துறையில் வந்து இருந்திருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி மாரி செல்வராஜ் அவர்களை நோக்கி கேட்ட கேள்வி கூட ஒரு பார்ப்பனிய சிந்தனையில் கேட்கக்கூடிய கேள்வியாக தான் வந்து இருக்குது. இந்த பத்திரிகையாளர்கள்லாம் மீடியா முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் தெரியுமா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் நோக்கி பயங்கரமான கேள்விகள்லாம் முன்வைப்பாங்க. ஆனால் அதையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார் கலைஞர். அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அவரை பற்றி எப்படி இந்த மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, அவர் வந்து 3 பொண்டாட்டிக்காரரு. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எந்த ஒரு பொண்டாட்டியும் தனியாலாம் தவிக்கவில்லை. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு குடும்பமாக தான் வந்து நடத்தி வந்துட்டு இருந்தார். அதுதான் கலைஞர் கருணாநிதி. அதே மாதிரி அவர் வந்து சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான ஊழல் பண்ணாருன்பாங்க. ஆனால் சர்க்காரியா கமிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வார்த்தையே இருக்காது. 2G ஊழல் பண்ணாருன்பாங்க. ஆனால் அதுக்கும் தீர்ப்பு வந்துருச்சு. இவங்கெல்லாம் குற்றமற்றவர்கள்ட்டு ஒரு தீர்ப்பே வந்து 2G கேஸில் வந்துருச்சு. ஆனால் அவரை பற்றி இன்றைக்கி வரைக்கும் என்ன நரேட்டிவ் வந்து இருந்துகிட்ருக்கு? கலைஞர் வந்து ஒரு ஊழல்வாதி, அவர் வந்து குடும்பத்துக்காக சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும். ஆனால் அவர் வந்து அவரோட மனைவி இறந்த பிறகு அவரோட வீட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துருக்காருன்றது இங்கே பல பேர்த்துக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் மீடியா வெளிச்சப்படுத்தலை. ஆனால் ஜெயலலிதா அவர்களை எப்படி காட்டியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சாகும்போது ஒரு A1 குற்றவாளி, சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு A1 குற்றவாளி. அவங்கள வந்து இவங்கள மாதிரி ஒரு பெண்மணிலாம் இன்னும் அடுத்து பிறக்கவே முடியாது, இவங்கெல்லாம் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, யாராக இருந்தாலும் கைது பண்ணிடுவாங்க, ஒரு தைரியமான பெண்மணி, இவங்கள வந்து எல்லோரும் பார்த்தா பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக வந்து க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இப்படி துக்ளக் மாதிரியான பத்திரிகைகள்லாம் பயங்கரமாக அரசாங்கத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கேலி சித்திரம் வரைவாங்க. அதுக்காக துக்ளக் முன்னாள் ஆசிரியர் சோலாம் மன்னிப்பே கேட்டிருக்காரு கருணாநிதிட்ட. அதே மாதிரி இவ்வளோ ஏங்க இப்போ ரீசெண்டாக தினமலம் பத்திரிகை எழுதுச்சு, அந்த மலம் மூளை கொண்ட பத்திரிகை. சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது குழந்தைகள் வந்து காலையில் ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் வராங்க, இதனால் ஊட்டச்சத்து பாதிக்கும், கவனக்குறைவு ஏற்படுன்றதுக்காக அப்படி ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது இன்றைக்கி வரைக்குமே சிறப்பாக தான் செயல்பட்டு வருது. ஆனால் அதுக்கு இந்த தினமலம் பத்திரிகை என்ன எழுதுச்சு? அதாவது ஸ்கூலோட ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இனிமேல் வந்து நிறைஞ்சு வழியே போகுது, டாய்லெட்லாம் நிறைஞ்சு வழியே போகுதுன்ற ரேஞ்சுக்கு ஒரு கொச்சையான அருவருக்கத்தக்க ஒரு செயலை தான் இந்த தினமலம் பத்திரிகை வந்து எழுதுச்சு. இதுதான் இன்றைக்கி இந்த பத்திரிகை துறை பின்னாடி இருக்கக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தம்ன்றது. இதை நீங்கள் இன்னும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். நன்றி.